ஆட்டு ரத்த பொரியல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு தான் நம்ம கரைக்கணும். நல்லா நொய்யை கரைச்சி வச்சுட்டு இப்போ வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வந்ததுக்கப்புறம் 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா நச்சு அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் பொரியலுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கவுச்சி இல்லாமல் இருக்கும். நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா உப்பு மேக்ஸிமம் தேவைப்படாது, செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா உப்பு ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் 1/4 மூடி தேங்காயை வந்து திருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான என்னோடய ஸ்டைலில் ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ.